12th என்சிஆர்டி புக்கில் இந்தியன் சொசைட்டின்ற பாடத்தில் வந்து தகவல் உரிமை சட்டத்தை பற்றி ஒரு தகவல் இதில் சொல்லிக்கிறாங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, தலைப்பு என்ன சொல்ல வராங்கன்னா, மக்களுக்கு பதிலளிக்குமாறு அரசை கட்டாயப்படுத்துதல்னு சொல்கிறாங்க. தலைப்பு தகவல் உரிமை சட்டத்துக்கு என்ன தலைப்பு சொல்கிறாங்கன்னா, மக்களுக்கு பதிலளிக்குமாறு அரசை கட்டாயப்படுத்துதல்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட் வந்து சட்டம் இயற்றிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ரெக்கார்ட்ஸ் அண்டர் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். பப்ளிக் அத்தாரிட்டி வந்து இன்ஃபர்மேஷனே தரணும் ஒரு ஆஃபீஸ்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, 30 நாளுக்குள்ளே, அதாவது வித்தின் 30 டேஸ்ன்னு சொல்லிடுறாங்க. 30 நாளுக்குள்ளே அந்த தகவலை தரணும்னு சொல்கிறாங்க. எவ்ரி பப்ளிக் அத்தாரிட்டி என்ன பண்ணிக்கணும்னா, அவங்க ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸை வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை வந்து முன்கூட்டி அறிஞ்சுக்கொள்ளும் வகையில் வந்து என்ன செய்கிறாங்க, அதாவது கம்ப்யூட்டரைஸ் பண்ணி எல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியுது மாதிரி மினிமம் ரெக்வஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன் ஃபார்ம்லின்னு சொல்கிறாங்க. அனைவரும் தெரிஞ்சுக்கொள்ளுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த ஆக்டின் படி தான் வந்து செய்தி குறிப்புன்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் முன்னாடியே வந்து அறிக்கை விடுவாங்க. ஒரு மின் வெட்டு ஏற்பட்டாவோ இல்லை வந்து வேறு எதனா ஒரு நியூஸாவோ என்ன பண்ணுவாங்க, மாவட்ட செய்தி தொடர்பு அலுவலர்னு ஒருத்தர் இருப்பார், அவரு தருவார். என்னென்னா வந்து அவங்கவுங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு தகவலை வந்து முன்கூட்டியே செய்வாங்க. அதாவது பார்லிமெண்ட்டில் வந்து ஜூன் 15 வந்து 2005 வந்து இந்த சட்டம் வந்து பாஸ் ஆகிருக்குது, தகவல் உரிமை சட்டம். ஆனால் அது வந்து இப்போ எப்போ ஃபோர்ஸுக்கு வருதுன்னா, அக்டோபர் 13, 2005 ஃபோர்ஸ் வருது. அதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ரெஸ்ட்ரிக்டட் என்னது அந்த சட்டம் வந்து அந்த பார்லிமெண்ட்டில் இயற்றப்பட்ட சட்டம் வந்து எது தடை பண்ணுச்சுன்னா, ஆஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட் 1923 வந்து மற்றும் வேரியஸ் அதர் ஸ்பெஷல் லாஸை வந்து இது வந்து தடை பண்ணினுக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி நம்ம வந்து தகவல்களை பெறலான்னா, ரெக்வஸ்ட் எனி இன்ஃபர்மேஷன், எந்த தகவலை வேணாலும் நம்ம பெறப்படலாம். எனி இன்ஃபர்மேஷனை எந்த தகவல்னாலும் பெறப்படலாம், அதாவது விவரம் கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. டேக் காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்னால் அதை காப்பியை வந்து அந்த தகவல் நம்ம கேட்குற தகவலை வந்து டாக்குமெண்ட்டாக கூட அவங்க தரணும்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட்ஸ், நாம் போய் அந்த அலுவலகத்தை நேரடியாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ், அதனுடைய ஒர்க்கையும் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவங்க என்ன வேலை செய்கிறான்றதையும் ரெக்கார்ட் பண்ணலான்றாங்க. அவங்க ரெக்கார்டையும் நம்ம போய் இன்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒர்க்கு ரெக்கார்டு எல்லாத்தையும் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க தகவல் உரிமை சட்டத்தில். டேக் சர்டிஃபைடு சாம்பிள் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் ஒர்க். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒர்க் செய்கிறாங்கன்னு வச்சோம், ஒரு பில்டிங் கட்டுறாங்க, ஒரு ரோடு போடுறாங்க, தார் சாலை அமைக்கிறாங்கன்னா அங்கே போய் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி அந்த சாம்பிள் எடுத்துக்கலாம், அந்த ரோடு போடுறவுடைய சாம்பிளை கூட நீங்கள் வாங்கின்னு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்கூல் கட்டுறாங்க, அந்த ஸ்கூல் பில்டிங் தரமாக இல்லைன்னு சொல்கிறாங்க, அந்த சாம்பிளை நீங்கள் அந்த பொது தகவல்கிட்ட நீங்கள் சாம்பிள் கேட்டு வாங்கி அதை தரமற்றதா தரம் உள்ளதான்றது எல்லாம் சொல்லலாம். இது மாதிரி தான் நிறைய கேஸ் வந்து அரசியல்வாதிகள் வந்து நிறைய கேஸ் போடுவாங்க. அந்த கவர்மெண்ட் வந்து தரமற்ற முறையில் கட்டினுக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா, தகவல் உரிமை சட்டத்தில் வாங்கியிருப்பாங்க. சாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் ஒர்க், அந்த ஒரு வேலை செய்யக்கூடிய சாம்பிளை வந்து வாங்கிப்பான்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, தகவலை நீங்கள் எப்படியெல்லாம் வாங்கலாம்னா, வீடியோ கேசட் வாங்கலாம், எனி அதர் எலக்ட்ரானிக் மோட், எந்த ஒரு மின்னணு முறையில் நீங்கள் வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க. இமெயில் முறையில் கூட வாங்கிக்கலான்றாங்க. அதான் எனி அதர் எலக்ட்ரானிக் மோட்னால் மின்னணு முறையிலும் வாங்கிக்கலாம். நம்ம இமெயில்ன்றது மின்னணு முறை தானே. அடுத்து பிரிண்ட் அவுட் வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் இப்போ அப்படியெல்லாம் வாங்கினுக்குன்னு சொல்கிறாங்க. வீடியோ கேசட் மூலம் வாங்கலான்றாங்க. அடுத்து வந்து பிளாப்ஸ்னால் அந்த காலத்து 2005 பிளாப்ஸ் யூஸ் பண்ணாங்க. சிப்பு மாதிரி இருக்கும், அது ஒரு பிளாப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வீடியோ கேசட்னால் உங்களுக்கு தெரியும், அந்த டிஸ்க்கு. அப்புறம் டேப்ஸ், நாடான்னு ஒன்று பண்ணுவாங்க, நாடான்னுவாங்க. அப்புறம் வட்டுகள்னு சொல்லுவாங்க, டிஸ்கில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துலான்றாங்க. இதெல்லாம் வந்து தகவல் சட்டத்தில் என்சிஆர்டி புக்கில் கொடுத்துங்குது. எல்லோரும் வந்து
வாய்வழியா சொல்லுவாங்க சில தகவல்களை. இது உண்மையா இருக்கலாம், உண்மையா இருக்காம இருக்கலாம். என்சிஆர் புக்குன்றது கவர்மெண்ட் அப்ரூவ்டான புக்கு. அதனால் அதில் வந்து கரெக்டான தகவலை தான் கொடுத்துன்னு போன்றதுக்காக இந்த பதிவு போட்டுக்கிறேன்.